ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், ஏன் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த பேக்கெட் மசாலா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்லேயே நாமளாக ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமுக்கே அரைச்சி அப்போயே சேர்த்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் அதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வடகம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வடகமோ கடுகோ நான் போடலை. ஒரு 4 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நான் மிக்சிலே தான் அரைச்சிட்டேன். ஒரு 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கசகசா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இது ஓரளவு கறி வெந்ததும் நம்ம இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது ஓரளவு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, மிளகு, சோம்பு, உடச்சக்கடலை, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் இது கொதி வரட்டும். இது சிக்கன் பிராய்லர் சிக்கன்றதால ஈஸியாக இப்படியே வெந்துடும். இல்லை உங்களுக்கு விசில் வேணுனாலும் அப்படியே மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இதுக்கு எனக்கு இப்படி ஈஸியாக வெந்துடுச்சு கறி. இப்போ அதை கொதித்து முடித்ததும் நம்ம ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பத்த தேங்காய், அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன்லாம் வெந்து குழம்பு ரெடியான அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் சேர்த்த அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம்.
ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான சிக்கன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் விருப்பம், திக்காக வைக்கிறதுனாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை எப்படியும் இருக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாலாஸ் ஹோம் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.